எங்கள் காவடிக்கும் வார்த்தைகள், எங்கள் பாதைக்கு ஒளியுள்ளது. எங்கள் கற்பாறை வீட்டமாகிய கடவுளே, அடியேனை வாய் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கின்ற இறை மக்களுடைய சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்பெயராக இருப்பதாக. ஆமாம். ஆண்டவர் வீட்டமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளில் வழிபாட்டுக் கொண்டிருக்கிற அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாள் வழிபாடானது மிக சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய ஆயவட்டத்திலே பணியாற்றுகிற 3 ஊழியர்களை அவருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஞாயிறு ஒரு சிறப்புக்குரிய ஞாயிறு. கடந்த 9 மாதங்களுக்கு பின்பு இப்பொழுது முதல் முறையாக ஆலயத்திலே திருவிருந்தை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். திருவிருந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். வேறுபட்ட கடினப்பாடல் மத்தியிலும் ஆண்டவர் மக்களுக்கு ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையிலே தொடர்ந்து வாய்ப்பை நாளிலே தந்திருக்கிறார். நாம் மேலும் ஜபத்தோடு இந்த திருவிருந்தை பகிர்ந்த உடன்படிக்கை. அதோடு கூட இந்த கிறிஸ்துவ காலத்திலே 2வது ஞாயிறு என்பது திருமறை ஞாயிறு. நான் 1ஆம் தேதி செய்து கொடுக்க சொன்னேன். இந்த மாதத்திலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருமறை ஞாயிறு என்று சொன்னேன். பைபிள் சண்டே என்று அதை சொல்வார். இந்த திருமறை ஞாயிறிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்க கேட்ட திருமறை அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் பைபிள் வந்து கொஞ்சம் பைபிளை தூக்கி காட்டி அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் பேர் கை தூக்குவோம், கொஞ்சம் பேர் தூக்க மாட்டோம். ஆனால் அந்த கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா அது வந்து சில நேரம் போய் சொல்லுறது தூண்டிடும். ஆனால் நான் சொல்றது சரி, எடுத்தவர்கள் படிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தியோடு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மார்க் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் மிரட்டி பார்த்துத்தானே இல்லைன்னு தெரியும். மிரட்டி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு தான் நம்முடைய திருமறை பற்றிய அறிவு. மார்க் 17 இல்லை அப்படின்னு முதலே சொல்லியிருக்கோம். மிரட்டி காமா பார்த்தா 16 17 மார்க் எழுதி வர நீங்க நினைச்சிருக்கீங்க. உடனே என்னை குற்றப்படுத்த நீங்க நினைச்சிருக்கீங்க. அது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு படிச்சு அன்பாளர்களே, திருமறையை குறித்த அறிவு, திருமறை பற்றிய தெளிவு நமக்கு மிக தேவை. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துவ காலத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமை திருமறை ஞாயிறாக செல்கிறார்கள். உங்களுடைய கைகளில் இருக்கின்ற திருமறை எளிதில் கிடைக்கப்பட்ட ஒன்றல்ல. பலர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மீது எழுதப்பட்டிருக்கிற ஒரு திருமறை என்பதை நீங்கள் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை எடுத்து வர கூட நம்ம முடியாம நம்மளும் ஆண்ட்ராய்டு போல தடவி பார்ப்போம். நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தாலே கஷ்டமா இருக்குது. பைபிள் பிரசங்கம் கூட மொபைலில் இருந்து பிரசங்கம் பார்க்கிறது திருமறை. ஆனால் இந்த திருமறை என்பது நம்முடைய கைகளிலே கிடைக்கப்படுவதற்கு அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அநேக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அநேக கம்பங்களிலே தூண்களிலே வைத்து எரித்திருக்கிறார்கள். சிங்கக்கொடிகளிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். பல போராட்டங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம எப்படி வச்சுக்கிறோம், நல்லா சாயம் போட்டு தங்க கலர் பூசிய இந்த திருமறை. இந்த திருமறை நமக்கு பல உண்மைகளை கற்றுத்தருகிறது. போன 1ஆம் தேதி ஒரு 4 விஷயத்தை சொன்னேன். கற்பித்தலுக்கும் எதுக்கெல்லாம் பயன்படுது, பைபிள் எதுக்கெல்லாம் பயன்படுது, கற்பித்தலுக்கு, கண்டித்தலுக்கு, சீராக்குவதற்கு, பயிற்சி 4 பணிக்கு பயன்படுத்த சொன்னோம். இந்த திருமறை எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது என்பதை இந்த ஆண்டில் நாம் பார்க்கிறோம். இந்த திருமறைகளாக அநேக சவாலான கதைகள் இருக்கிறது, உண்மை சம்பவங்கள் இருக்கிறது. இந்த திருமறையை நேசித்தவர்கள், வாசித்தவர்கள் எல்லாம் வாழ்விலே வளம் வச்சிருக்கிறார். நல்ல நிலைமைக்கு முன்னேறி சென்றிருக்கிறார்.
சீன நாட்டிலே வாங் என்கிற ஒரு வாலிப பெண்மணி, மிகவும் கடினமான ஒரு ஏழை பின்னணியத்தில் கலந்த ஒரு பெண்மணி. அவர் தன்னுடைய 12வது வயதிலே கற்பழிக்கப்படுகிறார். அந்த கற்பழிக்கப்பட்ட பின்பு அவருக்கு அதிகமான கேள்விகள் இருந்தது. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்வில் இது ஏன் நடந்தது? ஏன் என்னை கடவுள் என்னை பாதுகாக்காமல் விட்டுவிட்டார்? நான் படிக்கின்ற திருமறையிலே அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்றெல்லாம் இருக்கிறதே. அப்படி இருக்கின்ற பொழுது என்னை இந்த கற்பழிப்புள்ளாகின நபர்களை ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரா? ஏன் என் வாழ்க்கையை நடைபெற்றது என்று சொல்லி அவர் மிகவும் கடினத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மனக்கசப்போടെ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாலிப வயதை இருக்கிற பொழுது ஆலயத்திற்கு சென்று ஒரு நாள் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது பிரசங்கிக்கிறவங்க சொன்னாராம், கடவுள் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார். இவருக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுள் என்னை நேசித்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையை மாற நடந்தது என்று ஆலயம் முடிந்தவுடனே ஆலயத்திலே போய் கேட்டிருக்கிறார். கடவுள் நேசிக்கிறவர் பாதுகாப்பார் என்று சொன்னால் என்னை என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது. அவருக்கு அந்த நடந்த சம்பவத்துக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் நீ திருமறையை தொடர்ந்து ஆழமாய் படி, அந்த ஆண்டவர் இன்னும் உன்னை நேசிப்பார், இன்னும் ஆண்டவரை பாதுகாப்பு உணர்ந்து கொள்வார் என்று சொல்லி இந்த வாங்குகின்ற அந்த வாழ்வு பெண்மணியிடம் ஆய்வு சொன்னாராம். அதன் பின்பு அந்த பெண்மணி திருமறையை படிக்க தொடங்கினார். உண்மையாக ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவரின் வாழ்வை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தீமைகளை, இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்வை சந்தித்தாலும் என்னை கைவிடாமல் காப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சான்று பெறும் நிலைக்கு இருக்கிறார். உலகத்திலே பல்வேறு சமயங்கள் உண்டு, பல்வேறு கைட்லைன்ஸ் உண்டு. ஆனால் கிறிஸ்தவனாக நமக்கு வழிகாட்டியாக, வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது திருமறை. அதனால தான் தலைப்பு தலைப்பு என்ன? பிரசங்கத்துக்குரிய தலைப்பு என்ன? பைபிளுக்கு பண்ண வசனம் சொல்றது தலைப்பு சொன்னேன். பல நேரம் நமக்கு காது கேட்காது, காது இருந்தும் கேட்காததும் கடவுளின் திருவாக்கு பாதைக்கு வெளிச்சம், பாதைக்கு ஒளி. ஆங்கிலத்தில் வேடாக்கா லைட் டு தி பாத் அப்படின்ற தலைப்பு கொடுக்கணும். சரி, இந்த அறிமுகத்தோடு படிக்க கேட்ட 3 திருமுறை அடிப்படையில் 4 திருமுறை பகுதிகள், அது ஒரு திருமுறை பகுதியை நாம் தவிர்த்து மீதி இருக்கிற 3 திருமுறை பகுதி அடிப்படையில் உங்களோடு நான் பார்த்துக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். அதிலே 10வது வசனத்துக்கு மேல் இருக்கிற பகுதியை மட்டும் நாம் சிந்தனை எடுத்துக்கொள்கிறோம். இந்த அதிகாரம் முழுக்க ஆண்டவரின் பேர் இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லி வருகிறது. இதான் எனக்கு பிடிச்சமான வசனங்களா முன்னினைவுகள் என் நினைவுகள் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆண்டவர் பேருக்கு காட்டுகிறது என்கிற வசனங்கள் எல்லாம் இதில் இருக்குது. குறிப்பாக 6வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அப்படின்ற வசனம்லாம் ரொம்ப பிடித்தமான வசனங்கள் இந்த அதிகாரத்துக்கு தான் இருக்கு. அதுல 10வது வசனத்துக்கு மேல மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்காக எடுத்து வைக்கிறோம். அதுல 10வது வசனத்தை படிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி இந்த வசனத்தையும் இதுக்கு அடுத்து வர வசனத்தை தான் நம்ம ஒப்பிட்டு பேசணும் பார்க்கணும். அடுத்த வசனம் தொடக்கத்தில் எப்படி தொடங்குது? அப்படியே. எப்படியே? அப்படியேன்னா எப்படியே? 10வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியே. புரியுதா உங்களுக்கு? அப்படியேன்னா ஏற்கனவே சொன்னதின்படியே. என்ன சொன்னாங்க அந்த வசனத்தில் இருக்குது? வானத்திலிருந்து வர்ற மழையும் பனியும் பூமிக்கு வந்து மண்ணை நனைத்து விளைச்சலை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையும் சாப்பிட்றவனுக்கு உணவையும் தருகிற அந்த வேலையை கண்டிப்பாக அது செய்யும். என்னைக்காவது வானத்தில் இருந்த மழையோ பனியோ திருப்பி வானத்துக்கு போயிருக்கா? நான் பார்த்த தூரத்தில் நல்ல நீருக்கு போயிருக்கா? போனது இல்லை. அதே மாதிரி அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் எப்படி இருக்குமா?
வெறுமனே என்னிடத்திலே திரும்பாது. அடுத்த வசனம் பாருங்க, 11 வசனம் படி. அப்படியே அப்படி என்னன்னா என் வாயிலிருந்து புறப்பட்டு போற வசனமும் வெறுமனே திரும்பாது. என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கதை படிங்க. நான் விரும்பினதை செய்து நான் ஆரம்பித்த காரியத்தை இந்த 4 வசனங்களை நினைக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த சிந்தனை இந்த குறிப்பிட்டார் சொல்ல. இந்த மழையும் பனியும் எவ்வாறு இந்த உலகத்துல வானத்துல வந்து தரையில் விழுந்து அதனுடைய வேலையை செய்கிறதோ அது ஒரு ஆண்டவருடைய வார்த்தை மனிதனிடத்தில் வந்து அதனுடைய வேலையை கவனிங்க. மேலிருந்து வானத்திலிருந்து விழுகிற அந்த பனியும் மழையும் என்ன செய்த நிலத்தை முதலாவது நனைக்கிறது. அப்ப மழையும் பனியும் தரையை நனைக்கிறதுனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? தரை காய்ந்து இருந்திருக்கும். விளைச்சலுக்கு பயிர்வதற்கு ஏற்ற வகை இல்லாமல் இருந்திருக்கும். அப்ப மழை தண்ணீரும் பனியும் சேர்ந்து ஒரு மண்ணை பண்படுத்துகிறது அல்லது ஒரு விளைச்சலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வளர செய்கிறது அப்படிதான் போட்டிருக்கு. நிலத்தை நனைத்து 10 வசனத்தை படிக்கிறது. ஆரியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி அதை என்ன செய்தா முளை கிளம்பி அப்ப என்ன செய்து வளர்வதற்கான ஒரு வேலையை செய்கிறது. தண்ணீர் தான் முதலாவது நிலத்தை பண்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறது, திரும்ப வளர செய்கிறது. வளர செய்வதற்கு விதைக்கிறவனுக்கு விதை இருக்கிறது, சாப்பிட்றவனுக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு விவசாயி என்ன எதிர்பார்ப்போடு விதைப்பாரு? இப்ப சொல்றேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விதைக்கிறவங்கன்னா விதைக்கிறப்ப என்ன எதிர்பார்ப்பு விதைப்பாங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் விதை எடுத்து வைக்கிறோம், அப்புறம் மீதிய பயன்பாட்டுக்கு வைக்கணும் நினைப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஹைபிரிட் ஆயிடுச்சு. விவசாயம் எல்லாம் தொழில்நுட்பங்களாலே விதைகள் எல்லாம் ஒரே முறை பயன்படுத்துகிற மரட்டு விதைகளாக மாறிவிட்டது. அதனால இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம பொருத்த முடியாது. ஆனா விதைக்கிற ஒவ்வொருவருமே விதைகள் என்பதை ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. அப்ப விதைக்கிறவனுக்கு விதை என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிலம் தர வேண்டும். அடுத்த என்ன செய்யணும்? உணவு. விதைக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்கு எதுவுமே ஈடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பயன்படாது. அதனாலதான் வசனத்தை பார்க்கிறோம். நிலத்தை மழை கிடைக்கிறது, வளர செய்கிறது. அடுத்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, உண்பவனுக்கு உணவை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டவருடைய வசனமும் எப்படி இருக்குன்னா கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. அது பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் 11ஆம் வசனத்திற்கு அது என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. அது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறது. வாய்க்கப்படுகிறது பழைய குறிப்பிட்டது, அது வெற்றிகரமாக வாய்க்கப்படுகிறது. நிச்சயமான விஷயம். ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யாது? வெறுமையாக. அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தை பலன் தந்திருக்குதா, அது வேலை செஞ்சிருக்குதா இல்லையான்றது யார் சாட்சியம்? யார் சாட்சி? நாம் தான் சாட்சி. அப்ப எப்படி மண்ணு மழை பெஞ்சு மழை விழுந்த உடனே அது நனைஞ்சு விளைச்சலை தந்து பயன்படுகிறதோ அதை போல யார் பயன்படணும்? எப்படி பயன்படணும்? சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? செயலாக்க. நான் தான் என்னோட ஜபத்தில் எப்பயுமே சொல்லுவேன், கேட்கிற வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேற சொல்றேன். அது யாருக்கா கவனிச்சா நல்லா எனக்கு வேலையா பிரசனத்தை மட்டும் பண்ணிட்டு போய் அப்படின்றீங்களா? 2 வார்த்தை பயன்படுத்த என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க செயலாக்கம் கொடுக்க அறிவார்னு சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கிறதே இல்லை. செவி சாய்ப்பது மட்டுமல்ல, செயலாக்கம் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாமல் இருக்கணும்னா அதுக்கு யார் வேலை செய்யணும்? நாம தான் வேலை செய்யணும். அப்ப நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய வார்த்தை நிறைவடைகிறது. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. என்னெல்லாம் நடக்கும்? அந்த வசனத்தை நாம கடைபிடிக்கிறதுனா மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், இயற்கை நம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 13ஆம் வசனத்தை ரொம்ப முக்கியமானது, வாழ்விலே
நடக்கிறது எல்லாத்தையும் தொந்தரவு கொடுக்கிறதா. இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால், அதன்படி நடந்தால் நீங்க முச்சடி மாதிரி இருக்க மாட்டீங்க. யாரா இருப்பீங்க? தேவதாரு போல இருப்பீர்கள். நல்ல நிழல் தருகின்ற, பயம் தருகிற மரம் போல இருப்பீர்கள். அடுத்தது சொல்லுது, காஞ்சோரியா இல்லாம, நாத்தம் எடுக்கிற செடியா இல்லாம, மனம் வீசுகிற செடிகளாக இருப்பீர்கள். நறுமண செடி போன்று இருப்பீர்கள் சொல்லு. அப்படியானால் இந்த ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாக இருக்காது, அதற்கு செயலாக்கம் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிற பொழுது அது உண்மையாகவே பயன்படுகிற, மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையாக. இரண்டாவதாக நாம் நிருப பாடமாக படிக்க கேட்ட கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனம். இதில் பவுல் இரண்டாம் கலாத்தியத்தில் சொல்கிறார், இந்த கடவுளின் வார்த்தை என்கிற இந்த வார்த்தையை அவர் நற்செய்தின்னு சொல்றார். அவர் தம்பி குடிச்சுட்டே இருக்கிறார். போதர் எத்தனை முறை கையை காட்டல, எத்தனை முறை கை காட்டுறாரு, குடிச்சுட்டே இருக்கிறார். பிரசங்கம் பண்றப்ப இறந்துச்சார் ஒரு போதர் எங்க ஊர்ல. அவர் ஒரு பிரசங்கத்துக்கே குறைஞ்சது 70 முறை ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவார். அவர் பேரை ஒரு வேலைக்கு போது வச்சிருக்காரு. நம்ம தமிழ்மார் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, போதர் எப்படி கை காட்டுறாரு, எப்படி சிங்கல் போடா இருப்பாரு, சொல்ற குறிப்புகள் பிடிக்கும். இந்த பகுதியில கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 பார்த்தீங்கன்னா பவுலடிகளார் அந்த கடவுளின் வார்த்தை என்பதற்கு நற்செய்தின்னு ஒரு பெயரை பயன்படுத்துறாரு. அந்த சுவிசேஷம் பழைய பேர். இந்த நற்செய்தி அவர் சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் நற்செய்தி தான் சுவிசேஷம். என்ன சொல்லுங்க? மனுஷனுடைய யோசனையின்படி அல்ல, மனுஷனுடைய யோசனைப்படி வரல. புரியுதுங்களா? இந்த கடவுளின் வார்த்தை யாருடையது? மனுஷனுடையது அல்ல, இது கடவுளால் வந்தது. அடுத்து படி மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை. இது மனுஷனிடத்திலிருந்து வந்ததல்ல. எந்த மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, எந்த மனுஷனிடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படியானால் இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை எதற்காக அப்படின்னு சொன்னா, பிற இன மக்களுக்கு நற்செய்தியாக போக வேண்டும் அப்படின்றதுக்காக இதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை வெறுமையாய் இருந்தார். இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இதெல்லாம் படிச்சா தெரியும். இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றத பவுலடிகளார் 12ஆம் வசனத்தில் சொன்னாரு, 16ஆம் வசனத்தில் சொன்னார். இது கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை, அவர் எனக்கு வெளிப்படுத்திய வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் வச்சிருக்கிற பைபிள் ஏதோ மனிதர்கள் எழுதியதல்ல, மனிதனுடைய அறிவால் சொல்லப்பட்டதல்ல, கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டாம். இந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலையும் பவுலடிகளார் பழைய வாழ்க்கையை பற்றி சொல்றார். எப்படி யூத மரபிலே வைராக்கியம் உடையவராக இருந்தே என்பதை பற்றி சொல்கிறார். அப்படி வைராக்கியம் உடைய திருச்சபையை துன்புறுத்திய பவுலடிகளாரை கூட ஆண்டுடைய வார்த்தை செஞ்சிருக்குது, மாற்றி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவை பற்றி 4 நற்செய்திகள் தான். பவுலடிகளாரை பற்றி தான் நிறைய அவர் எழுதிய கடிதங்கள் தான் அதிகம். அந்த அளவுக்கு திருச்சபை உருவாக்கத்திலே பவுல் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதற்கு காரணம் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த இறை வார்த்தை, இந்த திரு வாக்கு, இந்த வார்த்தை என்பதுதான் அவரை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்தை சொன்னாரு, நான் என் தாயின் கருவிலே எப்படியா தாயின் கருவில் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்ன சொன்னார்? அடுத்து என்னை பிடித்தெடுத்து விட்டார். அன்பானவர்களே, அவங்களுடைய ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுது அவருடைய ஊழியத்தை அல்லது அவருடைய இறை வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக என்னை ஒதுக்கி வைத்தாரு, பிரித்து வைத்திருந்தார் என்று அவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு கடவுளுடைய வார்த்தையின் மீது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக பவுலடிகளார் இருக்கிறார். திரும்பவும் சொல்றாரு, இந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக நாம் யாரிடத்திலும் எத்தனை பேர் நாமளா கற்றுக்கொண்ட திருமறையை படித்துக் கொண்ட
ஆனால் பைபிள் என்ன சொல்றதுல சொல்றது. போன வாரத்தில் சத்தியத்தின் ஒரு பிரசங்கம்ல சாட்சி கூட கேட்டுருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் சத்திய டிவி பார்த்துருக்கு. அதில் ஒரு போதகர் சொன்னார், சாட்சி சொன்னாரு, மோகசிலாசஸ் ஆசீர்வாதம் தக்க வைப்பது தவறுன்னு சொன்னாரு. நான் இந்த வருஷம் ஆசீர்வாதம் தக்க வைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் அவர் சொன்னார். அவர் சொன்னதுனால ஆசீர்வாதம் தக்க வைக்கிறேன். இது சரியா? ஆனால் பைபிள் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லலை, அது சரியா? நீங்க சொல்லுங்க. மோகசிலாசஸ் ஆசீர்வாதத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதனால வைக்கல அப்படின்றது சரியா? பைபிள் ஆசீர்வாதத்தை பற்றி இல்லை அதனால வைக்க அப்படின்னு சொல்றது சரியா? ஆனா போதவர் சொன்ன நீங்க ரிசீவ் பண்ணீங்க, விளக்க நோக்கத்தை வச்சு காத்து தர வேண்டியது. மோகசிலாசன் சொன்னா அப்ப திருமுறை நமக்கு என்ன சொல்றது? மனிதன் சொல்வதில்லை, நான் சொல்வதில்லை, பைபிள் என்ன சொல்லுது? நான் சொன்னா கூட போதவர் சொல்றது சரியா? பைபிள் வெளிச்சத்துல பைபிளுடைய பார்வையில சரியா பார்க்கணும். சரியா இல்லை நான் சொல்றதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. எனவே மனிதர்கள் சொல்வதில்லை, கடவுளால் வெளிப்படுத்தப்படுவதுதான் திருவார்த்தை. அதுதான் நம்ம பகுதியில் சொல்றாரு. அப்ப கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், அதை பிறகு நாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனத்திற்குள்ளாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நிறைவாக 109ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி நிறைமுறையாக படிக்க கேட்க சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அதுல வசனத்தை படிக்கலாம். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்படி என்ன அர்த்தம்? நான் சேர்ந்த பைபிள்ல புதிய மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கா? என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் விளக்கு. என் காலடிக்கு விளக்கு, பாதைக்கு வெளிச்சம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நமக்கு அடித்தளமாக ஆதாரமாக இருக்கிறது வேதம். உலகத்துல நாட்டுல சட்டங்கள் இருக்கலாம், பல நடைமுறைகள் இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்வதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டிய முதல் கருவி என்ன? திருமணம். அடித்தவனை திருப்பி அடிக்கிறது உலக வழக்கமா இருக்கலாம். ஆனால் பகைக்கிறவர்களையும் சிதைக்கணும்னு சொல்றது இதுதான் திருமணம். நமக்கு சொல்லுகிற சட்டம் வித்தியாசமான சட்டம். இந்த சட்டம் எப்படிப்பட்டதுன்னா 3 செயல்களை செய்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் 3 செய்தியை சொல்றேன். முதலாவதாக இது நமக்கு இந்த வார்த்தை பேசுகிறதுனா வழிகாட்டு. நம்முடைய காலடிக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. வழிகாட்டுதல் என்பது ஆங்கிலத்தில் கைட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் வழிகாட்டலாம், ஆனால் அப்படி திருமறை வழிகாட்டு காட்டலை. அடுத்து என்ன செய்யுதுன்னா பாதுகாப்பும் தருகிறது. 107வது வசனத்திலிருந்து படிச்சு 110 109 வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். அதை நமக்கு வாழ்வழிக்கிறது அப்படின்னு சொல்றது. 107வது வசனத்தை படிக்கிறேன். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பினா என்ன ஆகிருக்கிறது? முன்னாடி ஒன்று செத்து போய் கிடக்கிறேன், அல்லது நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னா, அப்ப நம்ம சோர்ந்து கிடக்கின்ற நமக்கு வாழ்வழிக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. நம்மளுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, அது வாழ்வழிக்கக்கூடியதாக அதே நேரத்திலே நமக்கு பாதுகாப்பை தருகிறதாகவும் அந்த வார்த்தை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே துன்ப நேரங்களிலே துயர நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிற பொழுது நமக்கு ஆறுதல் தருகிற வேறு ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள் பல நேரத்திலே கடினமாகும், பல நேரத்தில் ஆறுதலாக மனம் நிரந்தரமான ஆறுதல் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் அநேகர் வழிகாட்ட முடியும், ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்மை பாதுகாப்பதற்கும் நம்மை வாழ வைப்பதற்கும் துணையாக இருப்பது ஆண்டவர் வார்த்தை. இப்படி போனீங்க நல்லா சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வழிமுறையாக வருவது யார் தான் முடியும்? ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஆதாரமாக இருக்க முடியும். எனவே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது, வாழ்வழிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. நிறைவாக அந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதில் 111ஆம் வசனம் பாருங்க.
இருதயத்துடைய அந்த இருதயத்தின் மகிழ்ச்சி எதுவாக இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும். 112வது வசனத்திலே கடைசி பகுதியில் சொல்லுது, நான் இறுதி வரை அதிலே நான் நாட்டம் கொண்டுவேன் என்று சொல்றேன். இது சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தைகளாக இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே வழிகாட்டக்கூடியதாக, வாழ்வழிக்கக்கூடியதாக, நம்மை பாதுகாக்கின்றதாக, அதே நேரத்தில் நம்ம இறுதி வரை மகிழ்ச்சி அடைய செய்கிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். எனவே திருமறையை நாம் படிக்கின்ற பொழுது எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்? காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும். எப்படி படிக்கணும்? அப்புறம் ஒரு பேருக்கு ஒரு பக்கத்துக்கு படிக்கணும். எதுவுமே விளக்காது. அடிக்கடி சொல்றேன், தங்கள் பிள்ளைகளை பாறைகளில் மோதி அடிக்கிறவன், தங்கள் பிள்ளைகளை பாறைகளில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்தில், படிச்சது இல்லையா? தங்கள் பிள்ளைகளை பாறைகளில் மோதி அடிக்கிறவன் பாக்கியம். ஒரு பிறந்த நாள் வீட்டு அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே எப்படி இருக்கும்? அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டவனா அது முழு முழு படிச்சாதான் புரியும். பாபிலோனில் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த நாட்டில் அவன் மண்ட துன்பம் கஷ்டங்களை தாங்கிக்க முடியாம இவங்கிட்ட பாடுபடுறதுக்கு என் பிள்ளையை நான் சோதனை அடிச்சு ஒன்றுட்டா கூட பரவாயில்ல கஷ்டப்பட்டு பாடுறேன். நம்ம உடனே அதை எடுத்து பிள்ளை காலில் வந்து சோதனை அடிச்சுக்கலாமா? அப்படி தப்பா நம்ம பைபிள் சொல்லுதுல அப்படி செய்ய முடியும். அப்ப திருமறையை நம்ம எப்படி படிக்கணும்? முறையாக படிக்க வேண்டும். அடுத்து நிறைய நான் அடிக்கடி சொல்றது, நான் திருமறை எனக்கு சொந்த பைபிள் வாங்கினது நானா வாங்கினேன், என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வாங்கினேன். தெரியலையா? உங்க வீட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிள் இருக்கா? எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? அப்படின்னா இந்த கிறிஸ்துமஸ் தரிசி பைபிளை பரிசாக வாங்கிடுது. நீங்கள் யாராவது அதிகமாக பேசுறீங்கன்னா பரிசு பைபிளாக போகணும், பைபிள் வாங்கி கொடுக்கணும். நான் பைபிள் இல்லாமல் தான் இருந்தேன். என்னோட படித்த பையன் கேட்டான், எங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? எங்கள் வீட்டில் இருக்கு. உனக்கு பைபிள் இருக்கான்? இல்லை, எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குங்க. அவன் சொன்னா, ஆளுக்கு ஒரு வட்டி வச்சிருக்கீங்களா? சொன்ன வார்த்தை கரெக்டாக சொல்றேன். சாப்பிட்றதுக்கு பேர் தட்டுன்னு சொல்ல முடியாது, அது சொல்லி இன்னொரு பக்கம் வட்டின்னு சொல்லுவாங்க. வீடு ஆளுக்கு ஒரு வட்டி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கலாம். அப்போ ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சிருக்கணும்னு கேட்டான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப தொட்டது. அவன் சொல்லி தான் நான் எனக்கு சொந்த பைபிள் வாங்க. ஆனால் இப்போ ஏற்ற ஒரு 20 பைபிள் வச்சிருக்கேன். வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன், வித்தியாசமான லாங்குவேஜ், எல்லா மொழிகளிலும் திருமறை கிடைக்கிறது. எனவே திருமறையை நாம் பரிசாக கொடுக்கவும், திருமறையை நமக்கு சொந்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த திருமறை தான் நமக்கு ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து இங்கிலீஷ் என்ன? ஊட்டச்சத்து மாத்திரை, விட்டமின்ஸ். நம்ம உடம்புல விட்டமின் குறைஞ்சா என்ன ஆகும்? விட்டமின் குறைஞ்சா என்ன? சயின்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. என்ன வரும்? ரத்த சோகை வரும். வேற வரும்? கண்ணு மங்களாகும். வேற என்ன ஆகும்? ஆளு ஒல்லியாகும். உடம்பெல்லாம் வெடிப்பு வரும். இதெல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் எதற்கு அடையாளம்? விட்டமின் குறைவதற்கான. பைபிள் விட்டமின் சொன்னா இந்த ஊட்டச்சத்தை நம்ம என்ன செய்ய கண்டிப்பாக தினந்தோறும் அப்ப சாப்பிட ஊட்டச்சத்து மாத்திரையே சாப்பிடாம வீட்டுல ஓரம் வச்சது என்ன ஆகும்? நோய் வரும். அங்கே எப்படி சொல்றாரு? இதுதான் சொல்லியாகும். இந்த ஊட்டச்சத்தை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்வுல நோய் வரும், நோவு வரும். நான் எப்படி சொன்னேன்? ஒன்றாந்தே சொன்னேன், படிக்காதவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை. நான் ஒரு நாளும் படிக்காத கிராமத்துல இருக்கிற மக்களை பத்தி சொல்லவே மாட்டேன். பைபிள் படிச்சீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனா படிச்சு அறிவோடு பேருக்கு முன்னாடி எம்ஏ, பிஏ, எம்எட், பிஎட், எம்ஃபில், பிஹெச் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பைபிளை படிக்கலன்னா நமக்கு என்ன வரும்? நோவு. சரி, இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த திருமறைகள் கிடைக்காத மக்கள் இருக்கிறது. சீனா, ஆப்பிரிக்க நாட்டில் மாலவி அப்படின்ற ஒரு சின்ன குட்டி நாடு வந்து, அந்த நாட்டில் ஒரு சர்ச்சில் 1000 பிள்ளைகள் இருக்காங்க. சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 1000 பிள்ளைகள். 100 பிள்ளைகள் 10 கிளாஸ் நடக்குது. ஆனால் அந்த 1000 பிள்ளைகளுக்கு எத்தனை பைபிள், சின்ன பைபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 பைபிள் தான் இருக்கு. அப்போ ஒரு கிளாஸ்க்கு எத்தனை பைபிள் கொடுக்க முடியும்? 40 பைபிள் தான் இருக்குது. 10 கிளாஸ் இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு 100 பேர். இப்போ எத்தனை பைபிள் கொடுக்க முடியும்? கணக்கு தெரியும். 4 பைபிள் தான் ஒரு கிளாஸ் கொடுக்க முடியும். ஆனால் இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர்? 100 பேர் ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸுக்கு 4 தான் பைபிள் தான் கொடுக்க முடியும். அந்த நாட்டில்
யாருனாலும் பைபிள் கிடைக்கல, பைபிள் கொடுக்க முடியல. ஏன்னா அங்கே அதற்கான வசதி கிடைக்கும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 4 பிள்ளைகள் தான் பைபிள் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. அவங்க இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வீட்டில் வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ யோசித்து பாருங்க, 40 பைபிளில் தான் அந்த 1000 பிள்ளைகள் படிக்கிறோம். சில நேரத்தில் 6 மாதத்துக்கு பின்னாடி தான் பைபிள் திரும்ப கையில் கிடைக்கும். அப்போ ஒரு பாப்பா சொல்லுது, இந்த பைபிளில் சில நேரம் 1 வாரம் தான் எனக்கு கிடைக்கும். அந்த 1 வாரத்தில் நைட்லேயே உட்காந்து 10 கதைகள் கூட ஒரு நாள் படிப்பேன். ஏன்னா அது அடுத்த எப்போ கிடைக்கும்? 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. லாக்டவுன்லேயே என்ன நடந்துச்சு? லாக்டவுன்லேயே பிரசங்கம் நடந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் பார்த்தோன்றது வேற விஷயம். இப்பயே நான் டெய்லி இறைவர்கள் போடுறேன். அது சபையாரே பார்க்கறது பரவாயில்ல. நானும் வீட்டில் எத்தனை பேர் வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு பார்த்தா அது 35-40 தாண்ட மாட்டேன், பார்த்துட்டே தான். ஆனால் இப்படியும் வசனம் கிடைக்காது, திருமறை கிடைக்காத மக்களிடமிருந்து ஆனால் நீங்களும் நானும் கடவுளால் கொடுத்து வைக்கப்பட்டோம். அதனால் இந்த திருமுறை நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நேசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். திருமுறையை நேசித்தால்தான் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். விக்டர் சுதாகர் மாதிரி ஒரு கவிதை சொல்லப்பாரு. திருமுறையை என்ன செய்யும்? முதலாவது நேசிக்கணும், அப்புறம் தான் வாசிக்க முடியும். நிறைய நான் கிராமங்களில் பணியாற்றப்படுவது பார்த்துருக்கேன். பைபிள் தரையில் கூட வைக்க மாட்டாங்க. ஒரு துணியை வெடிச்சு அதுக்கு மேலே நம்மளால் எப்படி செய்யறதுன்னா நிறைய பேருக்கு போட்டு போயிடுறாங்க. போய் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு போய் கரைக்கு பத்திரப்படுத்த வேண்டியது. அடுத்த வாரத்தை தேடி வர்றாங்க, ஐயா பைபிளை காணாமல். சண்டே ஸ்கூலில் 6 மாதம் ஒரு பைபிள் கிடையாது. அது எப்படி இருக்கும்? அதனால் திருமுறையை நாம் நேசிக்கவும் வாசிக்கவும் அதை சுவாசிக்கவும் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருமுறையின் வார்த்தைகள், இந்த திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை பிற மக்கள் நம்முடைய பார்க்க வேண்டும். எனவே திருமுறை ஞாயிறு இது. இந்த திருமுறை மிக கடுமையான முயற்சிகளுக்கு பின்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறையை நேசிக்க, இந்த திருமுறையை வாசிக்க, இந்த திருமுறையை சுவாசிக்க நம்ம அர்ப்பணிப்போம். நம்மையும் நாம் சார்ந்த குடும்பங்களையும் திருச்சபையும் சமூகத்தையும் மாற்றுவதற்கு, மாற்றம் அடைவதற்கு கடவுளை கருவியாக